நான் இப்போது யாரையும் குறைத்து மதிப்பிட்டு இதை சொல்லவில்லை. யாரையும் நான் அவதூறாக சொல்லவில்லை. யாருடைய உழைப்பையும் நான் குறைத்தோ செல்வாக்கை குறைத்தோ நான் சொல்லவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்களின் உழைப்பால், அம்மாவின் உத்தரவால் 3 முறை முதல்வராக இருந்த அதிமுகவின் விசுவாச தலைவர் சமீபத்திலே சிவகங்கை சீமை புண்ணிய பூமியிலே திமுக மீண்டும் 2026 ஆட்சிக்கு வரும் என்று வாய்ப்பூசாமல் கூறுகிறாரே, அப்போதே கோடிக்கணக்கான தொண்டர்களின் இதயம் சுக்குநூறாக உடைந்து ரத்தம் அழிந்தது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தனக்கு பதவி இல்லை என்று சொன்னால் கோயிலாக வழங்குகிற தலைமை கழகத்தையே சுக்குநூறாக அடித்து உடைத்து சிதைப்பாக அப்போதே இதயம் சிதைந்து போனதே தொண்டர்களின் இதயம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? திமுக தலைவர் ஸ்டாலினை நடைபயிற்சியிலே யதார்த்தமாக சந்தித்து பயிற்சி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கே நேரடியாக சென்று விருந்தாளியாக நேரிலே சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்து பாடுகிறார். அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய நம்பிக்கை சிதைந்து போனதே, இதயங்கள் உடைந்து போனதே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய வேதனையை புரிந்து கொண்டாரா புரிந்து கொள்ளவில்லையா அந்த விசுவாச தலைவர்? விளையாட்டு மைதானத்திலே ஸ்டாலின் மருமகனை விளையாட்டாக சந்தித்து ஆட்சிக்கு அச்சாரமாக முட்டு கொடுத்து நிற்கின்ற முதன்மை காவலராக விளங்குகிறாரே அந்த அம்மாவின் விசுவாச தலைவர், அம்மா நம்மோடு இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக எதையெல்லாம் அதிமுக தொண்டர்கள் வெறுப்பார்களோ அருவருப்பார்களோ அதையெல்லாம் தொடர்ந்து எந்த அச்சமும் இல்லாமல் கூச்சமும் இல்லாமல் நாடகத்தை அரங்கேற்றி வருகிறாரே இந்த விசுவாச தலைவர். மக்களும் கேட்கிறார்கள், தொண்டர்களும் கேட்கிறார்கள், இந்த கலோபுரம் எதற்காக? அப்பாவி அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இதை பார்த்து கொண்டு வேதனைப்படுகிறார்களே, இத்தனை கலோபரங்கள் எதற்காக? ஒன்றும் இல்லை. இவர்களுக்கு தற்போது அதிகாரம் இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை. தங்களுக்கு கொடுத்த அம்மா கொடுத்த அடையாளத்தை தொடர்ந்து இவர்கள் இப்போது வீதியிலே நிற்கிறார்கள். தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்டு, மக்களால் புறக்கணிக்கப்பட்டு, இன்றைக்கு தங்களுக்கு முகவரி கொடுத்த இயக்கத்தை சிதைப்பதற்கு வியூகம் அமைத்துக் கொண்டு வீதியிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது கடைசியாக பசுமொன்னிலே புண்ணிய பூமியிலே அரசியல் நாடகத்தை, தேர்தல் வியூகத்தை புண்ணிய பூமியிலே வணங்க வந்த இடத்திலே அங்கே ஒரு கருப்பு வரலாறை அவர்கள் அங்கே சந்திப்பு நாடகத்தை, திட்டமிட்ட நாடகத்தை யதார்த்த நாடகமாக அரங்கேற்றி ஒரு நாள் பரபரப்பு செய்தியை உருவாக்கி இருக்கிறார். அதன் விளைவு இன்றைக்கு ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அந்த நாடகத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதியவர். தமிழ்நாடு அரசியலிலே இது போன்ற பல நாடகங்களை இந்த தமிழ்நாடு கண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டு மக்களும் கடந்து வந்திருக்கிறார்கள். அரசியலிலே கோலோச்சி அவர்கள் தங்கள் பாதை மாறுகிற போது, தங்கள் பாதை விலகுகிற போது, லட்சிய பாதையில இருந்து, கொள்கை பிடிப்பிலிருந்து, விசுவாசத்திலிருந்து விலகுகிற போது செல்வாக்கு மிக்கவர்கள் அரசியலிலே கோலோச்சியவர்கள் எல்லாம் பூஜ்யங்களாகத்தான் தொண்டர்களால், அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள். ஆகவே திமுகவின் அஜெண்டாவிற்கு ஆதரவு தெரிவித்து எத்தனை பூஜ்யங்கள் ஒன்று சேர்ந்து நாடகங்களை அரங்கேற்றினாலும், ஆகவே அரசியலிலே பூஜ்யங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராஜ்யங்கள் அமைத்ததாக வரலாறு கிடையாது. ஆகவே திமுகவின் அஜெண்டாவிற்கு, ஸ்டாலின் தேர்தல் வியூகத்தின் அஜெண்டாவிற்கு ஆதரவு தெரிவித்து திமுகவின் பி டீமாக செயல்படுவதற்கு உறுதியேற்றுவிட்டு இங்கே தொண்டர்கள் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே பசுத்தோல் போர்த்திய புலியாக
இன்றைக்கு அவர்கள் நாடகத்தை எத்தனை துரோக நாடகத்தை அரசியல் களத்திலே அரங்கேற்றினாலும் சாமானிய தொண்டர்கள், எளிய தொண்டர்கள், உண்மை தொண்டர்கள், விசுவாச தொண்டர்கள், தலைமுறையாக உழைத்துக் கொண்டிருக்கிற தொண்டர்கள் அதை ஒரு நாளும் நம்ப மாட்டார்கள். எத்தனை விளக்கங்களை கொடுத்து நீலி கண்ணீர் வடித்தாலும் உண்மை சுடத்தான் செய்யும். ஆகவே இந்த பூஜ்யங்கள் எத்தனை ஒன்று சேர்ந்தாலும் பூஜ்யமே தான் இருக்குமே தவிர ராஜ்யத்தினுடைய கனவு நனவாகாது என்று சொல்லி இந்த துரோக நாடகத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற துரோக நாடகத்திலே வசனங்கள் மாறலாம், அவர்கள் கொடுக்கிற விளக்கங்கள் மாறலாம், கருத்துக்கள் மாறலாம், ஆனால் உண்மை சுடத்தான் செய்யும். அம்மா இல்லை என்ற காரணத்தினாலே அம்மாவின் தொண்டர்களை வீதியிலே நிறுத்த துணிந்து விட்டிருக்கிற அந்த துணிச்சல்காரர்களுக்கு துணிவு எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் திமுகவின் அஜெண்டா தேர்தல் வியூகத்தில் இருந்து வந்தது என்ற அடிப்படையிலே தொண்டர்கள் பார்க்கிறார்கள், மக்கள் பார்க்கிறார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த துரோக நாடகத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.